இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிரித்தாளும் வெளிப்புற சக்திகளை புறந்தள்ளி கூட்டு வலிமைக்கு முன்னுரிமை கொடுத்து சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும். நெகிரி சம்பிலான் மாநில இந்திய சமூகத்திற்கு டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் அறிவுறுத்தல். நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள இந்திய வாக்காளர்கள் சமூகத்தின் ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டு பிரித்தாளும் வெளிப்புற சக்திகளை புறந்தள்ளி தங்களின் கூட்டு வலிமைக்கு முன்னுரிமை கொடுத்து சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று லிங்கி சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் நெகிரி சம்பிலான் இடைக்கால மந்திரி புசா டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹருன் அறிவுறுத்தியுள்ளார். தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள இந்திய சமூகம் தங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திசைகள் ஊடகத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை வலியுறுத்தினார். நெகிரி சம்பிலான் பல்லினத்தை கொண்ட ஒரு மாநிலமாகும். நாம் எப்போதும் ஒற்றுமையாகவும் வழப்பமாக வாழ வேண்டும். அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு சூழலில் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுக்குள் ஒரு வலுவான மற்றும் நிலையான பிணைப்பை உருவாக்கிக் கொள்வது மிக அவசியமாகும். தீவிரவாத அல்லது இனவாத கொள்கைகளை தங்களின் நிகழ்ச்சி நிரலாக கொண்டு செயல்படும் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுப்பதை நெகிரி சம்பிலான் இந்திய வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டும் என அவர் எச்சரித்தார். இத்தகைய தவறான அரசியல் கட்சிகளின் தேர்வுகள் தேவையற்ற வெளிப்புற பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வந்து மாநில மக்களிடையே ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் அபாயம் இருப்பதாக டத்தோஸ்ரீ அமீனுடின் எச்சரித்தார். Masyarakat India, saya menyeru kepada pengundi-pengundi masyarakat India di Negeri Sembilan. Hari ini kita dicabar tentang kesatuan kita. Kita tidak harus dipecah belahkan. Masyarakat India harus bangkit, bangun, pertahankan kebersamaan kita dalam sebuah negeri yang aman dan damai. Jangan kita tersilap pilih, memilih satu parti yang memang ekstrim bagi saya apabila menyebut tentang perkauman. Jadi kita tak nak isu di luar tempat luar dibawa ke Negeri Sembilan untuk memecahkan kesatuan kita. எனவே நெகிரி சம்பிலான் இந்தியர்கள் தங்கள் நல்வாழ்வை உறுதி செய்ய பிரித்தாளும் சக்திகளின் தாக்கங்களை முற்றாக நிராகரித்து தங்களின் கூட்டு வலிமையை கொண்டு சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்த வரும் மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானுக்கு வாக்களிக்க வேண்டும் என டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் இந்திய வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். நெகிரி சம்பிலான் அரச பரிபாலன விவகாரம். ஜாசேகா மீது அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் நிலையத்தில் புகார். நெகிரி சம்பிலான் மாநில அரச பரிபாலன மற்றும் அரண்மனை விவகாரத்தில் ஜாசேகா எப்போதுமே தலையிட்டது இல்லை என்றும் மாநிலத்தின் ஆட்சிக்குரிய சட்டங்களை மதித்து நடப்பதாகவும் அந்த கட்சியின் மாநில தகவல் பிரிவு செயலாளர் லிம் சுன்வெங் உறுதியாக தெரிவித்தார். சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் காலங்களில் எல்லாம் ஜாசேகா கட்சியை இலக்காக வைத்து அவதூறு பரப்பும் செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவது வருத்தம் அளிப்பதாக கூறினார். குறிப்பாக மலாய் வாக்காளர்களை அச்சமூட்டும் வகையில் அம்னோ தலைவர்கள் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என லிம் சுன்வெங் கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நிர்வாக சாதனைகளை அடிப்படையாக கொண்டு ஆரோக்கியமான முறையில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அடிப்படை ஆதாரமற்ற பொய்களை பரப்பி பொதுமக்களை குழப்ப கூடாது என அவர் வலியுறுத்தினார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலில் டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் தலைமையிலான பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியை மாநில மக்கள் மீண்டும் தேர்வு செய்ய வேண்டும் என்று பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகரும் முன்னாள் முதலீடு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சருமான தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நெகிரி சம்பிலான் மாநிலத்தை பக்காத்தான் ஹராப்பான் தலைமையிலான கூட்டணி அரசு மிக திறம்பட வழிநடத்தி வருவதாக நெகிரி சம்பிலான் PDM ஐர்குனிங்கில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தங்கு ஜஃப்ருல் சுட்டிக்காட்டினார். மாநில மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் மாநிலத்தை முன்னெடுக்கும் தூர நோக்கு திட்டத்திலும் திறம்பட நிரூபித்திருக்கும் லிங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பக்காத்தான் ஹராப்பானுக்கு தலைமை ஏற்றிருக்கும் டத்துஸ்ரீ அமீனுடினும் இதர பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்களை தங்கு ஜஃப்ருல் கேட்டுக்கொண்டார்.
Saya berharap semua pengundi-pengundi di Negeri Sembilan, terutamanya sehari ini saya di Dun Linggi keluar untuk mengundi pada 1 hari bulan Ogos ini. Undilah Pakatan Harapan, dan di sini di Dun Linggi undilah calon nombor 3 kita, iaitu Yang Amat Berhormat Tok Min untuk Dun Linggi. Yang penting ialah kita nak sebuah kerajaan yang dipimpin oleh seorang yang memberi penekanan kepada isu-isu tempatan, yang mempunyai visi yang bagus dan pelaksanaan yang terbukti. Dia ada track record yang bagus dan dia seorang yang kita boleh percaya untuk memimpin negeri ini. Dan saya harap semua pengundi keluar 1 Ogos dan undilah Pakatan Harapan, kekal harapan. டத்து ஸ்ரீ அமீனுddin ஹருனின் சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மட்டுமே மாநிலத்தில் நிலையான பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி மக்கள் அனைவரும் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று தங்கு ஜஃப்ரோல் வலியுறுத்தினார். ஃபார்முலா 1 கார் பந்தய ஏற்பாடுகளுக்கு 16 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்த தொகையை கொண்டே பந்தயத்திற்கான அனைத்து தயார் நிலை பணிகளையும் முழுமையாக செய்து முடிக்க முடியும் என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையை ஏற்படுத்தாத வகையில் குறைந்த செலவில் இந்த அனைத்துலக நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் இந்த மோட்டார் வாகன பந்தயத்தை சிப்பாங்கில் மீண்டும் கொண்டு வருவதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் சாத்தியக்கூறுகள் குறித்து பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புகழ்பெற்ற கத்தோலிக்க புனித தலங்களில் ஒன்றான பினாங்கு புக்கிட் மர்தாஜாமில் அமைந்துள்ள புனித அன்னம்மாள் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நேற்று மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு முக்கிய திருவிழா வார இறுதியில் அமைந்ததால் மலேசியா, சீனா, இந்தியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பேராலயத்தில் திரண்டனர். 10 நாட்கள் நடைபெற்ற நவநாள் திருப்பலிகளை தொடர்ந்து நேற்று காலையில் 4 மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. இதில் காலை 11 மணிக்கு நடைபெற்ற தமிழ் மொழி திருப்பலியில் மட்டும் 10,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இரவு 8:30 மணியளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி புனிதரின் திருவுருவ பவனியில் பங்கேற்றனர். என் பெயர் தேலி ஜோசப் தாஸ். நாங்கள் குளிம் பங்கு சேர்ந்தவர்கள். நாங்கள் இங்கே சேவை செஞ்சு வந்திருக்கோம். நான் இங்கே ஒரு 7-8 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வரவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் இந்த சேவையை செய்கிறதுனால திருப்தி அடைகிறோம். மக்களும் திருப்தி அடைகிறாங்க. 9 நாள் நொவேனா நடக்கும். முதல் நாளிலிருந்து அந்த 9 நாள் வரைக்கும் எல்லா பிரார்த்தனைகளும் நடக்கும். பக்தர்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் பூ எடுப்போம், கேண்டில்ஸ் எடுப்போம், மெழுகுதிரி எடுப்போம். அப்போ அவங்க வேண்டுதல் செய்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொண்டு அங்கே உண்டியில் இருக்கோம். அந்த உண்டியில் நாங்கள் போடுவோம். அப்போ அவங்களோட பூவும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஏறத்தாழ இங்கே 100K அந்த ஆளுங்க 1 லட்சம் ஆள் வருவாங்க பக்தர்கள். பெரும்பாலும் வரவங்க எல்லா இனத்தாரும் வருவாங்க. அப்புறம் இங்கே பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் முறைப்படி பாதுகாப்பு செய்வாங்க. அருமையாகவும் செய்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. நான் கார்த்தியானி பழனியாண்டி. நான் 20 வருஷமாக இங்கே சென்னன் ஆலய தேவாலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். வர காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வேண்டுதல் இருந்தது. இப்போ எனக்கான தருணம் எனக்கும் வேண்டுதல் இருக்குது. இங்கே வரவங்க எல்லாருமே பல இன மக்கள் இங்கே இருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறப்ப அவ்வளோ மனசுக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இங்கே வரவங்க அனைவருமே மெழுகுவற்றி காணிக்கை இங்கே செலுத்துவாங்க, பூமாலை செலுத்துவாங்க, பூக்கள் செலுத்துவாங்க. நீங்கள் அந்த அழகை இங்கே பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். இங்கே வரவங்க சில பேர் உணவும் அன்னதானம் கொடுப்பாங்க. தேவாலயத்தை சுற்றி இருக்கிற சில சிறு வணிகம் செய்கிறவங்களும் இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே செய்கிற நன்மைகள் ரெட்டிப்பாகவும் பல மடங்காகவும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். இப்போ நம்ம எல்லாருமே சென்னன்ஸ்க்கு 13 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். எல்லாமே கூட்டமாக வந்திருக்கோம். அப்பா, அம்மா, சின்னம்மா, சித்தப்பா எல்லாமே வந்திருக்கோம். எனக்கு சென்னன்ஸ் வரும்போது ரிலேஷனாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சென்னன்ஸ் பாட்டி தாத்தாங்களாம் கும்பிட வந்திருக்கோம். நம்பிக்கையின் சிந்தனைகளால் இணைந்து கொண்டாடுவோம், கேட்போம், நடப்போம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இத்திருவிழா குறித்து அருள் பணியாளர் லாசரஸ் ஜொனாதன் கூறுகையில், அனைத்து பக்தர்களும் பாதுகாப்பாக இறை அருளுடன் நலமாக தங்கள் இல்லங்களுக்கு திரும்ப வேண்டும் என்பதே எங்களின் பிரார்த்தனை. இனம், மதம் என்ற வேறுபாடின்றி அனைவருடனும் இணைந்து பயணிப்பதும், மக்களின் துயரங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிப்பதுமே திருச்சபையின் நோக்கம். இந்த ஆண்டு சிறப்பு பிரார்த்தனை
தண்டனைகள் கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமின்றி அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. ஏனெனில் நம்பிக்கை என்பது அனைவருக்கும் பொதுவான செய்தி என்றார். மேலும் குடும்ப ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்திய அவர், குடும்பங்கள் வலுவாக இருந்தால் நாடு நிலைத்திருக்கும், உலகமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறும் என்று தனது செய்தியில் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்வாதார செலவு உயர்வை சமாளிக்க சாரா உதவித்தொகை குறுகிய கால நிவாரணம் மட்டுமே அளிக்கும் என்றும் அதற்கு பரந்த அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் தேவை என்றும் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா UITM விரிவுரையாளர் டாக்டர் முகமது இடாம் ரசாக் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களை வாங்க உதவுவதன் மூலம் இந்த உதவிகள் மக்களுக்கு உடனடியாக கை கொடுப்பதோடு உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஊக்குவிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இந்த உதவியை நிரந்தர தீர்வாக கருதாமல் ஒரு சமூக பாதுகாப்பு வலையாக பார்க்க வேண்டும் என்றும் வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்களுடன் இது இணைக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் முகமது இடாம் வலியுறுத்தினார். இஸ்கண்டாபுத்ரி மாநகர் மன்ற பகுதியில் இயங்கி வந்த நெட்வொர்க் ஸ்கூல் நிறுவனத்தின் வணிக உரிமம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இதுவரை அந்த நிறுவனத்திடம் இருந்து எந்தவித மேல்முறையீடும் வரவில்லை என மாநில வீடமைப்பு மற்றும் ஊராட்சி சங்க தலைவர் டத்து முகமது ஜஃப்னி ஷுகோர் தெரிவித்துள்ளார். குலாய் பண்டாபுத்ரா அரங்கில் நடைபெற்ற டிவேட் மற்றும் குலாய் மாநகர் மன்ற தொழில் கண்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். உரிம நிபந்தனைகளை மீறியதால் அந்த நிறுவனத்தின் உரிமம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக இயங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். விளம்பர பலகைகளில் நிபந்தனைகளை பின்பற்றாதது மற்றும் தாங்கள் கோரிய உரிமத்திற்கு மாறாக வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டது ஆகிய 2 முக்கிய விதிகளை இந்நிறுவனம் மீறியுள்ளதாக இஸ்கண்டாபுத்ரி மாநகர் மன்றம் கண்டறிந்துள்ளது. புதிய முதலீடுகளை மாநில அரசு எப்போதும் வரவேற்கும் அதே வேளையில் சட்ட விதிகளை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தினார். தென் அமெரிக்காவில் உள்ள குயானாவில் இருந்து மீன் தோல் என தவறாக அறிக்கை செய்து கடத்த முயன்ற 5069 கிலோகிராம் எடையுள்ள சுறா துடுப்புகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் மொத்த மதிப்பு 8.36 மில்லியன் ரிங்கிட் ஆகும் என்று மலாக்கா சுங்கத்துறை இயக்குனர் ரோஸ்லான் யூசுப் தெரிவித்தார். மலாக்கா சுங்கத்துறை அமலாக்க பிரிவு மற்றும் தலைமையகத்தின் போதைப்பொருள் பிரிவு ஆகியவை இணைந்து கில்லான் துறைமுகத்தில் உள்ள ஒரு கொள்கலனில் கடந்த ஜூலை 2ஆம் தேதியன்று இந்த சோதனையை மேற்கொண்டன. மீன் தோல் என கூறப்பட்ட சரக்கு உண்மையில் சுறா துடுப்புகள் என்பதும் இதற்கு 10% வரி, மீன்வளத்துறை மற்றும் மாக்கிஸ் அனுமதிகள் தேவைப்படுவதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த கடத்தல் முயற்சிக்கு மூளையாக செயல்பட்ட ஸ்லாங்கூரை சார்ந்த இறக்குமதி நிறுவனத்தின் இயக்குநரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுங்க சட்டத்தின் 135(1)A பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழிலதிபர் ஒருவரை கடத்தி அவரை விடுவிக்க 8 மில்லியன் ரிங்கிட் பிணை தொகையை கோரியதாக 6 ஆடவர்கள் இன்று புட்டாலிங்ஜயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 45 வயது A. ரவிச்சந்திரன், 45 வயது R. இளங்கோவன், 43 வயது M. ஜெயராஜ், 40 வயது மோசஸ் டி பிரிட்டோ ஜான் பேட்ரிக், 33 வயது ஜியாயுடின் மற்றும் 36 வயது முகமது அஃபிக் ஷஃபீன் ஆகிய அந்த 6வருக்கு எதிராக இந்த கடத்தல் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கடந்த ஜூலை 16ஆம் தேதி டத்தரான் சன்வேயில் உள்ள ஒரு நசி கண்டார் உணவகத்தில் 44 வயது சுய் காக் மூன் என்ற தொழிலதிபரை 8 மில்லியன் ரிங்கிட் பிணை தொகை கேட்டு கடத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த 6வரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். 6வரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய வேளையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருக்கும் ஜாமீன் வழங்க மறுத்த நீதிபதி டாக்டர் ஷாலிசா வர்னோ வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முன்னதாக கடத்தப்பட்ட தொழிலதிபர் ஜூலை 18 அன்று ஷா அலாமில் உள்ள குடியிருப்பில் நள்ளிரவு 1 மணியளவில் போலீசாரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.